ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். சக்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: 3/4 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1 கப் வெல்லம், 1 கிளாஸ் பால், 5 ஸ்பூன் நெய், 8 முந்திரி, 8 திராட்சை, பொடி செய்த 2 ஏலக்காய். அரிசியையும் பாசிப்பருப்பையும் குக்கரில் போட்டுக்குங்க. 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. அப்புறம் குக்கரை மூடி 5 விசில் விடுங்க. அதுக்கு இடையில் வேற ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு வெல்லத்தை சேர்த்து பாகு காய்ச்சிக்கோங்க. குக்கரை திறந்து பாருங்கள், அரிசி நல்லா வெந்துடுச்சு. ரெடியான பாகை வடிகட்டி சாதத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குக்கர் அடியில் பிடிக்காமல் இடையில கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நெய் விட்டுக்கோங்க. முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி கொஞ்சம் சிவந்ததும் திராட்சை போட்டுக்கோங்க. திராட்சை பபுள்ஸ் மாதிரி வந்தோன்னே பொங்கலில் சேர்த்துக்கோங்க. உடனே ஏலக்காயும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளவுதான், மணமான ருசியான சக்கரை பொங்கல் ரெடி. இந்த பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு அசத்துங்க. ஹேப்பி பொங்கல். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனி டைம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.